ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கோ. இன்றைக்கி நாம் என்னோடய ஸ்டைலில் உளுந்து சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அரிசி அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, அரை டம்ளர் கருப்புளுந்து எடுத்து கருப்புளுந்தை வறுத்து அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை இப்போ வடச்சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு போடுறேன். கடுகு பொரியுது. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, சீரகம் நல்லா வதக்கி விட்றேன். இப்போ வெங்காயம் பாதி அளவு வெந்தாச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதில் தக்காளி சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். தனியாக விதை சாரெல்லாம் இதை நான் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்ற போகிறேன். இது யாருக்காவது ஏன் அப்படி ஊற்றுறோன்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இல்லை ஏன் ஊற்றணும் அப்படின்னு கேட்டோன்னாலும் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு இந்த விதையை நான் போட மாட்டேன், கீழே போட்டுருவேன். பாருங்க, அப்படியே குளம் அப்படியே வேகுது. வேகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வதக்கினது எடுத்து நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் குக்கரில் மாற்றிட்டேன். குக்கரில் மாற்றினதுக்கப்புறம் 1.5 டம்ளர் மொத்தமாக பருப்பும் அரிசியும் சேர்த்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்படியே வடச்சட்டியில் வதக்கினதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே அலசி அதோடு சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்து பார்ப்போம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா பார்ப்போம். குக்கரில் 3 விசில் போயிடுச்சு. இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா பொழுன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு, சாப்பாடு பொழுன்னு வந்திருக்கு இல்லையா, கிளறி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாக. தொட்டுக்கறி சட்னி இல்லை ஊறுகாய், முட்டை பொரியல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.